J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 13, The Very Secret Diary. ஹாரியும் ரானும் மிட்டல் சுட்டி காமிச்ச அந்த தண்ணீர் தொட்டிக்கு கீழே குனிஞ்சு பார்த்தாங்க. அங்க ஒரு சின்ன மெல்லிய புத்தகம் கிடந்தது. அதோடைய கருப்பு நிற மேலட்டை தேஞ்சு நஞ்சு போயிருந்தது. அந்த குளியலறையில இருந்த மற்ற எல்லா பொருட்களை போல அந்த புத்தகமும் முற்றிலும் நனைஞ்சு போயிருந்தது. ஹாரி அதை எடுக்கிறதுக்காக முன்ன போனான். ஆனா ரான் அவன் கையை நீட்டி சட்டுன்னு அவனை தடுத்து நிறுத்தினான். என்ன அப்படின்னா ஹாரி, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்ட ரான். இது ஆபத்தானதா கூட இருக்கலாம். ஆபத்தானதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்ட ஹாரி, சும்மா இரு ரான், இது எப்படி ஆபத்தா இருக்க முடியும்? அந்த புத்தகத்தை பயத்தோட பார்த்தபடியே நின்ன ரான் சொன்னா, இதெல்லாம் கேட்க உனக்கு ஒருவேளை ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா மந்திர அமைச்சகம் பறிமுதல் செய்த சில புத்தகங்களை பத்தி அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை மட்டும் படிச்ச அது உன் கண்ணை அப்படியே சுட்டெரிச்சிருமா. சானட்ஸ் ஆஃபீஸ் ஆசிரியர் புத்தகத்தை படிச்சவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுசும் கவிதை நடையிலேயே தான் பேசினாங்களாமா. பேத் நகரத்தில் இருந்த ஒரு வயதான சூனியக்காரி வச்சிருந்த புத்தகத்தை படிக்க தொடங்கினா அதை நிறுத்தவே முடியாதான். எங்க போனாலும் அந்த புத்தகத்திலேயே முகத்தை புதைச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் ஒரு கையிலேயே செய்ய வேண்டி இருக்குமா. அதுக்கப்புறம் சரி சரி நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது அப்படின்னா ஹாரி. அந்த சின்னஞ்சிறு புத்தகம் அதை பத்தின எந்த ஒரு அடையாள குறிப்பும் இல்லாம தண்ணியில ஊறி போய் கிடந்தது. சரி, நாம அதை எடுத்து பார்த்தா தவிர அதை பத்தி எதையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஹாரி ரொம்ப லாவகமா ரான் கிட்ட இருந்து விலகி தரையில கிடந்த அந்த புத்தகத்தை எடுத்தான். அது ஒரு நாட்குறிப்பு தாங்கிறது ஹாரிக்கு அதை பார்த்த உடனேயே தெரிஞ்சது. அதோட அட்டையில வெளுத்து தேஞ்சு போயிருந்த வருடம் அது 50 ஆண்டு காலம் பழமையானதுங்கிறத அவனுக்கு உணர்த்துச்சு. அதை அவன் ரொம்ப ஆவலோட திறந்தான். முதல் பக்கத்திலேயே மையினால் எழுதப்பட்டு அழிஞ்சு போன நிலைமையில இருந்த T.M. ரிட்டில்ங்கிற பெயரை அவனால ஓரளவு அடையாளம் கண்டுக்க முடிஞ்சது. கொஞ்சம் இரு அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையோட கிட்ட வந்த ரான் ஹாரியுடைய தோளுக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்த்தபடியே சொன்னான், எனக்கு இந்த பேர் தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிக்கு செஞ்ச சிறப்பு சேவைகளுக்காக T.M. ரிட்டில் ஒரு விருது வாங்கியிருக்காரு. இந்த கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி வியப்பு மாறாம கேட்டான். ஏன்னா டிட்டென்ஷன் அப்போ என்ன அந்த விருது கேடயத்தை ஃப்ளிட்சு ஏறக்குறைய 50 தடவை தான் தொடக்க வச்சாரு அப்படின்னு ரான் வெறுப்பு மாறாம சொன்னான். அது மேலதான் நான் நத்தைகளை துப்பி வச்சேன். ஒரு பேருக்கு மேல இருக்க குழப்ப 1 மணி நேரமா தொடச்சுக்கிட்டு இருந்தா உனக்கா இருந்தாலும் அந்த பேர் நல்லா ஞாபகத்துல தான் இருந்திருக்கும். ஹாரி நனைஞ்சு போன அந்த பக்கங்களை ஒன்று ஒன்றா பிரிச்சான். அது முழுக்க முழுக்க வெறும் பக்கங்கள் தான். அதுல எழுத்துக்கள் இருந்ததுக்கான ஒரு அச்சு கூட தென்படல. பொதுவா எழுதப்பட்டிருக்க மாதிரி ஆன்டி மேபிளின் பிறந்த நாள், 3:30 மணிக்கு பல் மருத்துவர் சந்திப்பு போன்ற எந்த ஒரு குறிப்பும் கூட தென்படல. அவர் இதுல எதையுமே எழுதுனதில்ல போல அப்படின்னு ஹாரி ரொம்ப ஏமாற்றத்தோட சொன்னான். அப்படி இருக்கிறப்போ யாரோ ஒருத்தங்களுக்கு இதை தண்ணியில வீசி எறியணும்னு ஏன் தோணணும்னு தான் தெரியல அப்படின்னு ரான் ரொம்ப ஆர்வத்தோட சொன்னான். ஹாரி அந்த புத்தகத்துடைய பின்புற அட்டையை திருப்பி பார்த்தான். அதுல லண்டன் வாக்சால் சாலையில இருக்கிற ஒரு செய்தித்தாளின் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது. வாக்சால் சாலையில நாட்குறிப்பு வாங்கி இருக்கிறத பார்த்தா அவர் ஒரு மக்குள் போனாதான் இருக்கணும் அப்படின்னு ஹாரி ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட சொன்னான். இருக்கலாம், ஆனா இதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னாரான். சட்டுன்னு குரலை தாழ்த்தி, மெட்டல் மூக்கு வழியா இதை வீசி எறிஞ்ச உனக்கு 50 புள்ளிகள் அப்படின்னு அவன் சொன்னதை ஹாரி பெருசா பொருட்படுத்தாம அந்த நாட்குறிப்பை அவன் பைக்குள்ள போட்டுக்கிட்டான். பிப்ரவரி மாத தொடக்கத்துல ஹெர்மாயினி அவன் முகத்துல இருந்த மீசை முடி, வால் மற்றும் ரோமங்கள் எல்லாமே நீங்கி மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி ஒரு வழியா மருத்துவமனை பிரிவிலிருந்து வெளியேறிட்டா. அவ கிரிஃபெண்டர் டவருக்கு திரும்பின முதல் நாள் சாயந்தரமே ஹாரி அவகிட்ட T.M. ரிட்டிலுடைய நாட்குறிப்பை காட்டி அது அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிற கதையையும் சொன்னான். ஓ, இதுல ஏதாவது சக்திகள்லாம் கூட மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொன்ன ஹெர்மாயினி அந்த நாட்குறிப்பை கையில வாங்கி உத்து உத்து பார்த்தா. அப்படி ஏதாவது இருந்தா அது தன்னை ரொம்ப நல்லாவே மறைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன ரான். ஒருவேளை இது ரொம்ப வெக்கப்படுதோ? ஹாரி, நீ ஏன் இதை தூக்கி எறிய கூடாதுன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. யாரோ ஒருத்தங்க இதை ஏன் தூக்கி எறிய முயற்சி பண்ணினாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன ஹாரி, அது மட்டும் இல்லாம ஹாக்வர்ட்ஸுக்கு செஞ்ச சிறப்பு சேவைக்காக ரிட்டிலுக்கு எப்படி ஒரு விருது கிடைச்சதுங்கிறத பத்தி தெரிஞ்சா கூட நான் ஆட்சேபிக்க மாட்டேன். அது எதுவா வேணா இருக்கலாம். ஒருவேளை அவரு 30 அவுல்ஸ் வாங்கி இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ராட்சச ஸ்குவிட்டு கிட்ட இருந்து யாராவது ஒரு ஆசிரியரை காப்பாத்தி கூட இருக்கலாம்.
ஏன் அவரு மிட்டலை கொலை கூட பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த காரியம் மற்ற எல்லாருக்கும் பெரிய உபகாரமா போயிடுச்சோ என்னவோ. ஆனா ஹெர்மாயினி முகத்துல ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை பார்த்த ஹாரிக்கு தான் நினைக்கிறது தான் அவளும் நினைக்கிறான்னு உறுதியா சொல்ல முடிஞ்சது. என்ன அப்படின்னு ரான் 2 பேரையும் மாறி மாறி பார்த்தபடியே கேட்டான். ரகசிய அறை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே திறக்கப்பட்டது, அப்படிதானே மால்ஃபாய் சொன்னான் இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்டதும் ஆமா அப்படின்னு ரான் மெதுவா சொன்னான். இந்த நாட்குறிப்பும் 50 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப உற்சாகமா அந்த நாட்குறிப்பை தட்டினபடியே சொன்னான். அதனால ஓ ரான், கொஞ்சம் உன் அறிவை தட்டி எழுப்பு அப்படின்னு சட்டுன்னு சொன்ன ஹெர்மாயினி, கடந்த முறை ரகசிய அறையை திறந்தவங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதே போல டிஎம் ரெடலுக்கு பள்ளிக்கு செஞ்ச சிறப்பு சேவைக்காக அதே 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு விருது கிடைச்சதுன்னு நமக்கு தெரியும். ஒருவேளை ஸ்லிதரின் வாரிசை பிடிச்சதுக்காகவே ரெடலுக்கு அந்த விருது கிடைச்சிருந்தா இந்த நாட்குறிப்பு நமக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லக்கூடும். அந்த ரகசிய அறை எங்க இருக்கு, அதை எப்படி திறக்கிறது, அதுக்குள்ள என்ன மாதிரியான உயிரினம் வாழுதுங்கிற வரை எல்லாத்தையும். அப்போ இந்த முறை நடக்கிற தாக்குதல்களுக்கு பின்னாடி இருக்கிற நபர் இந்த நாட்குறிப்பு வேற யார் கைக்கும் கிடைக்கிறத நிச்சயம் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அற்புதமான யூகம் ஹெர்மாயினி அப்படின்னு சொன்ன ரான். ஆனா இதுல ஒரு சின்னஞ்சிறு குறைதான். அவருடைய இந்த நாட்குறிப்புல எதுவுமே எழுதப்படல. ஆனா ஹெர்மாயினி அவ பைக்குள்ள இருந்து தன்னுடைய மந்திர கோலை வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தா. இது ஒருவேளை கண்ணுக்கு தெரியாத மையா கூட இருக்கலாம் அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னா. அப்பரிசியம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நாட்குறிப்பு மேல 3 தடவை தட்டினா. ஆனா எதுவுமே நடக்கல. மனம் தளராத ஹெர்மாயினி மறுபடியும் தன்னுடைய பைக்குள்ள கைய விட்டு ஒரு பிரகாசமான சிகப்பு நிற அழிப்பான் போன்ற ஒரு பொருளை வெளியே எடுத்தா. இது ஒரு வெளிப்படுத்தும் கருவி, நான் இதை டயகோனாலில வாங்கினேன் அப்படின்னு சொன்னபடியே அந்த நாட்குறிப்புல இருந்த ஜனவரி 1ன்ற தேதி மேல அழுத்தி தேய்ச்சா. ஆனா அப்பையும் எதுவுமே நடக்கல. நான் தான் சொல்றேன்ல, அதுல தேடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன ரான். ரெடலுக்கு கிறிஸ்மஸ் பரிசா ஒரு நாட்குறிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அதை எழுதி நிரப்பதான் அவருக்கு விருப்பம் இருந்திருக்காது போல, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான்.